அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 13 வலையமைப்பு வடமிடல். இந்த லெசன் பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய கட்டளை நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலையமைப்பு வடமிடலின் அவசியத்தை அறிந்து கொள்ளுதல், வலையமைப்பில் பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான வடங்கள் பற்றி தெரிந்து கொள்ளுதல். இங்கே வடங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கேபிள், அதைத்தான் நம்ம இங்கே வடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஈதர்நெட் கேபிள் தயாரிப்பில் தொடர்புடைய பகுதிகளை தெரிந்து கொள்ளுதல், பல்வேறு வகையான பதிவு செய்யப்பட்ட ஜாக் மற்றும் அதன் செயல்பாடுகளை தெரிந்து கொள்ளுதல், ஈதர்நெட் வடமிடலில் பயன்படுத்தப்படும் ஒயரிங் மற்றும் வண்ண குறியீட்டு நுட்பங்களை தெரிந்து கொள்ளுதல். இதை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, வாங்க இதில் அறிமுக பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். அறிமுக பகுதியில் பார்த்தீங்கன்னா, கணிப்பொறிக்கான அடிப்படைகள் சார்லஸ் பாப்பேஜால் உருவாக்கப்பட்ட பிறகு மக்கள் கணினிக்கான புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிய தொடங்கினர். ஆமாம், இந்த கணிப்பொறிக்கான அடிப்படையே சார்லஸ் பாப்பேஜ் தான். அவர் உருவாக்கின பிறகு மக்கள் என்ன பண்ணாங்க, கணினிக்கு உண்டான புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிய தொடங்கினர். ஓகே, 19ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க இராணுவம் ஆயுதங்கள் மற்றும் மக்களுக்காக சில தொழில்நுட்பங்களை பெற்றிருந்த போதிலும் தகவலை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்புவதற்கு எந்த விதமான தொழில்நுட்பமும் வைத்திருக்கவில்லை. 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அமெரிக்க இராணுவம் பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் மக்கள் எல்லாமே அவங்ககிட்ட இருந்த போதிலும் சில தகவல்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவதற்கு எந்த விதமான தொழில்நுட்பம் வைத்திருக்கவில்லை. அதன் பிறகு வலையமைப்பு என்ற கருத்துரு உருவாக தொடங்கியது. அந்த காலகட்டத்தில் உருவான அந்த கருத்துரு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பானெட், அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. தகவல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு சென்ட் பண்ணுறதுக்கு, அந்த வேற இடத்துலேருந்து தகவலை ரிசீவ் பண்ணுறதுக்காக இந்த ஆர்பானெட் உருவாக்கப்பட்டது. இப்போ டிசிபி ஐபி அதில் ஒன்றிணைக்கப்பட்டது. அதன் பிறகு என்ன பண்ணாங்க, அந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோக்காலும் இன்டர்நெட் புரோட்டோக்காலும் அதில் ஒருங்கிணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பின்னர் ஆய்வாளர்கள் வலையமைப்புகளின் வலையமைப்பு என்பதை ஆராயத் தொடங்கினர். அதற்கு பிறகுதான் என்ன பண்ணாங்க, வலையமைப்புகளின் வலையமைப்புகள், ஆமாம் இன்டர்நேஷனல் நெட்வொர்க், அதாவது இன்டர்நெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. முதலில் வலையமைப்பு என்பது ஒரு கணினியிலிருந்து மற்றொரு கணினிக்கு, பின் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும், அதனை அடுத்து ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கும் வளர்ந்தது. இப்போ வலையமைப்புங்கிறது என்னது, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு தகவலை சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினாங்க. அதற்கு பிறகு ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு தகவலை பரிமாறுறதுக்காக பயன்படுத்தினாங்க. அது அப்படியே நாளடைவில் நகரத்துக்கு விரிவடைந்து அதன் பிறகு என்னாச்சு, உலகம் முழுவதும் என்ன பண்ணாங்க, தகவலை சென்ட் பண்ணுறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு உலகளாவிய இணையம் வலை ஒரு வளர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, இந்த வலையமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ வேர்ல்டு வைடு வெப் WWW அப்படிங்கிறது இணையத்தின் ஒரு சேவையாகும். ஆமாம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் இணைய சேவையை பயன்படுத்தோம்னா எதன் மூலமாக தான் பயன்படுத்துகிறோம், இந்த உலகளாவிய வலை மூலமாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது கோடிக்கணக்கான இணைய பக்கங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பாகும். இந்த WWW அப்படிங்கிறது என்ன, இதில் கோடிக்கணக்கான இணைய பக்கங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது. இது டிம் பெர்னர்ஸ்-லீ என்பவரால் உருவாக்கப்பட்டது. யார் உருவாக்குனாங்க, டிம் பெர்னர்ஸ்-லீ தான் இதைய WWW அப்படிங்கிற அந்த உலகளாவிய இணையத்தை உருவாக்குனார். வலையமைப்பு மூலம் மக்கள் இணையத்தை எங்கிருந்தும் அணுக முடியும். ஆமாம், வலையமைப்பு மூலம் என்ன பண்ணலாம், மக்கள் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்கக்கூடிய தகவலை வேணாலும் என்ன பண்ண முடியும், அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, அதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த வலை. ஓகே, வலையமைப்பை கட்டமைப்பது கடினமாக ஒன்றாக இருக்கிறது. உலகம் முழுவதும் இன்றளவும் மக்களுக்கு வேகமான இணையதளத்தை வழங்க வலையமைப்பு கேபிள்கள் பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் மக்களுக்கு வேகமாக இணைய சேவையை வழங்கணும் அப்படின்னா அது எதன் மூலமாக தான் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலையமைப்பு கேபிள்கள் மூலமாக தான் வழங்கப்படுகிறது. நெட்வொர்க் கேபிள் மூலமாக தான் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒரு கணினியிலிருந்து மற்றொரு கணினிக்கு வலையமைப்பு கேபிள்களால் தரவு மற்றும் தகவல்கள் பகிரப்படுகிறது. ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு நம்ம தகவலை பரிமாறணும் அப்படின்னா அது எதன் மூலமாக தான் நடைபெறுகிறது, எல்லாமே இந்த நெட்வொர்க் கேபிள் மூலமாக தான் பகிரப்படுகிறது. ஓகே, வலையமைப்பு வடங்கள் நெட்வொர்க் கேபிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அதாவது ஒரு கம்ப்யூட்டரை இன்னொரு கம்ப்யூட்டரோடு இணைக்கணும்னா நம்ம ஒரு கேபிளை வச்சு நம்ம இணைச்சிடலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கணினிகளையும் நம்ம ஒன்றோடொன்று இணைக்கணும் அப்படின்னா என்னாகும், அதில் கேபிளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இப்போ எந்த கேபிள் எந்த சிஸ்டத்துக்கு போகுது, ஏதாச்சும் ப்ராப்ளமான அதை சால்வ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிக்கலாக இருக்கும். இந்த வலையமைப்பு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதில் எவ்வளவு டிஃபிகல்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும். பாருங்க, மேற்கான படத்தில் காட்டியுள்ளபடி அதிக எண்ணிக்கையிலான வடங்கள் வலையமைப்பில் பயன்படுத்தப்படும் போது எந்த கம்பியை இணைக்க வேண்டும் என்பது குழப்பத்தை ஏற்படுத்தும். அது சொன்ன மாதிரி தான். எனவே வடங்களின் எண்ணிக்கையை குறைப்பதிலும் புதிய வழிமுறைகளை உருவாக்குவதிலும் தொடர் முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆமாம், இந்த கேபிள் எல்லாம் குறைச்சு எவ்வளவு நாம அந்த வலையம் கணினி
கணினிகளெல்லாம் இணைச்சு அதன் மூலமாக எப்படி வந்து தகவல் தொடர்பை வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னது இந்த முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் கேபிள் பற்றி உண்டான விளக்கங்கள். ஓகே, சிம்பிளாக அமைச்சுங்க. நெட்வொர்க் கேபிள் அப்படிங்கிறது என்னது, ஒரு சிஸ்டத்திலிருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு தகவலை நாம் பரிமாறுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒயர் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது வலையமைப்பின் வடங்களின் வகைகள். என்னென்ன நெட்வொர்க் கேபிள் டைப் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். ஆமாம், நெட்வொர்க் கேபிள் நிறைய டைப் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோஆக்சியல் கேபிள், இணையச்சு வடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கோஆக்சியல் கேபிள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய டிவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு கேபிள் வரும். அதே மாதிரி நம்ம டிவியில் வீட்டில் வந்து டிஸ் மாட்டியிருப்போம். அந்த டிஸ்ல இருந்து ஒரு கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கு வரும். ஓகே, அந்த கேபிள்கெல்லாம் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் கேபிள். ஓகே, ஆமாம், சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. தொலைக்காட்சிகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த கேபிளுக்கு பேர் தான் இந்த இணையச்சு வடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. தொலைக்காட்சிகள் பயன்படுத்தப்படும். இது 1880களின் பிற்பகுதியில் கண்டறியப்பட்டது. எந்த காலகட்டத்தில் அந்த கோஆக்சியல் கேபிள் கண்டுபிடிக்கப்பட்டது? 1880s கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வகை வடம் தொலைக்காட்சியை அலைவாங்கியுடன் இணைக்க பயன்படுகிறது. இது என்ன பண்றது? டிவியும் நம்ம வீட்டில் மாட்டிருக்கும் பார்த்தீங்களா டிஸ்ஸு, அந்த இரண்டையும் இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கேபிள் தான் இந்த கோஆக்சியல் கேபிள், இணையச்சு வடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 10 Mbps வேகத்தில் தகவலை பகிர்கிறது. இது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 Mbps/s. ஆமாம், Mbpsனா மெகாபிட்ஸ் பர் செகண்ட். 10 Mbps/s அளவில் வந்து தகவலை வந்து பரிமாறும். இந்த வடம் இலகு வலை வடம் மற்றும் தடிமன் வலை வடம் என 2 வகைப்படும். இந்த கோஆக்சியல் கேபிள் என்ன சொல்றா? தின் நெட், திக் நெட் அப்படின்னு சொல்லி 2ஆ பிடிக்கிறான். இதனுடைய உடற்பகுதியில் தாமரை கம்பியை கொண்டு சுற்றிலும் காப்பிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கும். இந்த கேபிளுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஒயர் அதில் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகே, அதாவது தாமரை கேபிள் அப்படின்னு தாமரை கம்பி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதை சுற்றி என்ன இருக்கு? அந்த பிளாஸ்டிக்காலான அந்த பாதுகாப்பு உறை வந்து அதில் போடப்பட்டிருக்கும். இவை அளவில் பெரியவை என்பதால் எடுத்து செல்வதும் மாற்றுவதும் கடினமானது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய சைஸில் இருக்கும். ஓகே, இதை வந்து பராமரிக்கிறது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் கடினம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதனால் இதனை நிறுவுவதும் பராமரிப்பதும் எளிதில்லை. இதன் பெயர் கோக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. இதன் பெயர் எதுலேருந்து வந்ததுங்கிறா? கோக்ஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம டிஸ் தொலைக்காட்சிகளில் பயன்படுத்துகிறோம். ஓகே, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த கேபிளுடைய படம் தான் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த பின்னத்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம டிவியில் கொண்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தோன்னா இந்த பின் வந்து செட்டாப் பாக்ஸில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஆமாம், இதெல்லாமே நம்ம பார்க்கப்பட்ட ஒரு படங்கள் தான். ஓகே, இந்த வடிவத்தில் தான் அந்த கோஆக்சியல் கேபிள் இருக்கும். அதற்குண்டான படம் தான் இது. அடுத்தது ட்விஸ்டட் பேர் கேபிள், முறுக்கு இணை வடம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட காப்பிடப்பட்டு முறுக்கப்பட்ட கம்பிகளின் தொகுப்பாகும் அப்படின்னு சொல்றாரு. ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னா 2 ஒயரை வந்து முறுக்கப்பட்டு என்ன அது இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேபிள் தான் என்ன சொல்றாங்க? ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா 10 Mbps/s. இதனுடைய வேகம் வந்து தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கும். இது போக இது வந்து 100 Mbps அளவில் வந்து செயல்படக்கூடியது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. 10 100 அப்படின்னு இதெல்லாம் இதை வந்து வரையறுக்கிறாங்க. மேலும் மேம்படுத்தப்பட்ட 10 Gbps வேகத்துடன் 10 Gbps என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இதில் மின்காந்த குறுக்கீட்டை தவிர்ப்பதற்காக 8 கம்பிகள் முறுக்கப்பட்ட வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கேபிள் எத்தனை கம்பி இருக்குங்கிறா? இந்த ட்விஸ்டட் பேர் கேபிள்ல 8 கம்பிகள் இடம்பெற்றிருக்கும். இந்த 8 கம்பிகளும் அதிக இடத்தை அடைத்துக் கொள்வதை தவிர்க்க முறுக்கப்பட்டு ஒரே கம்பியாக தரப்பட்டிருக்கும். ஓகே, இது வந்து அதிக இடத்தை எடுத்துக்குங்கிறதுக்காக அதை முறுக்கப்பட்டு ஒரே கம்பியாக தான் அதில் இடம்பெற்றிருக்கும். இப்போ நம்ம வீட்டிலலாம் நம்ம பார்த்துருப்போம், கேபிள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த லைட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒன்றோடு முறுக்கப்பட்டு ஒரே கம்பியாக அது வந்து இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதையே சொல்கிறாங்க. அடுத்து முறுக்கு இணை கம்பிகள் காப்பிடப்பட்டு முறுக்கு இணை கம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த முறுக்கு இணை கம்பிகள் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் பேரை என்ன சொல்கிறான்? சீல்டட் ட்விஸ்டட் பேர் அண்டு அன்சீல்டட் ட்விஸ்டட் பேருங்கிற STP UTPங்கிற இதனோட விரிவெல்லாம் கூட கேட்டுருவாங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அதாவது காப்பிடப்பட்ட முறுக்கு இணைக்கம்பிகள் சீல்டட் ட்விஸ்டட் பேர், அந்த கம்பிக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் அந்த கவர் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அன்சீல்டட்னா
என்ன இருக்காது, காப்பில்லாத முறுக்கிணை கம்பிகள். அதை எப்படி சொல்றான்? ஓகே, யூடிபி எஸ்டிபி நோட் பண்ணி வச்சுக்கங்க. தற்பொழுது இணையத்தில் நவீன வடங்களாக யூடிபி கேபிள்கள் பயன்படுத்தப்படுகிறது. அன்சில்டட் ட்விஸ்டட் பேர் தான் வந்து இன்னைக்கு இணையத்தில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவை விலை மலிவானதாக இணையச்சு வடங்களுடன் ஒப்பிடும்போது நிறுவுவதற்கும் பராமரிப்பதற்கும் எளிமையாக இருக்கிறது. இந்த யூடிபி எப்படி இருக்குங்கிற ரொம்ப பராமரிக்கிறதுக்கு எளிமையா இருக்குது, நிறுவுவதற்கு எளிமையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்டிபி என்பது யூடிபி போன்றே, ஆனால் வெளி குறுக்கீடுகளின் கம்பிகளை பாதுகாக்க இது கூடுதல் உரைகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். எஸ்டிபி பொறுத்த வரைக்கும் அதுல கூடுதல் உரைகள் வந்து பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது முறுக்கு இணைவிடம். பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ட்விஸ்டட் பேர். ஓகே, ட்விஸ்டட் பேர் கேபிளுக்கு உண்டான படம் தான் இது. இதெல்லாம் இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே மாணவர்களே, ஒன்றோடொன்று இந்த கம்பிகள் எப்படி இருக்குது, ஒயர்கள் முறுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, முறுக்கப்பட்டு மேலே என்ன இருக்குது, எல்லாம் சீல்டு பண்ணப்பட்டிருக்கிறது. ஓகே, அடுத்தது பைப்பர் ஆப்டிக் கேபிள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஒளி இலை வடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்ற இரண்டு வடங்களில் இருந்து வேறுபட்டது. கோக்சியல் கேபிளும் ட்விஸ்டட் பேர் கேபிளில் இருந்து மாறுபட்டது என்னது, இந்த பைப்பர் ஆப்டிக் கேபிள். மற்ற இரண்டு வடங்களும் மின்கடத்தா பொருளை வெளியேயும் மின்கடத்தும் பொருளை உள்ளேயும் கொண்டது. இந்த இரண்டு, இதுக்கு முன்னாடி பார்த்த இரண்டு கேபிளுமே வந்து மின்கடத்தா பொருளை வெளியேயும் மின்கடத்து பொருளை உள்ளேயும் கொண்டது. ஆனால் இந்த வடம் கண்ணாடி இலைகளால் ஆனது. இந்த ஒளி இலை வடம் எதனால் ஆனதுங்கிறான், கண்ணாடி இலைகளால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இது தகவல்களை பரிமாற ஒளி துடிப்புகளை பயன்படுத்துகிறது. இது பல்ஸ் ஆஃப் லைட். ஓகே, ஒளி துடிப்புகளை மூலமா தான் வந்து தகவலை வந்து பரிமாறிக்கொள்ளும். நோட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் ஒளி துடிப்புகள் மூலம் தகவல்களை பரிமாறும் என்னது வடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன பண்ணணும், இந்த ஒளி இலை வடத்தை தான் நீங்க எழுதணும். இது முக்கியமாக பரந்த வலையமைப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் எங்க பயன்படுத்தப்படுகிறதுங்கிறாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒய்ட் ஏரியா நெட்வொர்க்ல இது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. கேபிள்களுக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க தவிர்க்கிறதுக்கு அவை தரையின் ஆழத்தில் பதிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், நிறைய நெட்வொர்க் கேபிள் எல்லாமே வந்து நிலத்தில் அப்படியே தோண்டி அதில் வந்து கீழே வந்து அப்படியே பதிச்சுட்டு வருவாங்க. ஓகே, இந்த கேபிள் எல்லாம் சேதம் ஏற்படாது தவிர்க்கிறதுக்காகத்தான் அந்த கேபிள் எல்லாம் என்ன பண்ணுது, பைப்பர் ஆப்டிக் கேபிள் தரையின் ஆழத்தில் புதைக்கப்படுகிறது. ஒளியிலை வடத்தில் இரண்டு வகைகள் உள்ளன. அந்த ஒளியிலை வடத்தில் இரண்டு வகை இருக்குது. ஒன்று ஒற்றை முறை ஒளியியல் வடம், சிங்கிள் மோடு கேபிள். மற்றொன்று பன்முறை ஒளியியல் வடம், மல்டி மோடு கேபிள் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையை பிரிச்சிருக்கிறாங்க. ஒற்றை முறை வடங்கள் தொலைதூர பரிமாற்றத்திற்கு உதவுகிறது. நோட் பண்ணிக்கங்க, ஒற்றை முறை வடங்கள் தொலைதூர பரிமாற்றத்துக்கு உதவுகிறது. மேலும் இவை விலை அதிகமானவை. இதனுடைய ரேட் எப்படி இருக்குங்கிறா, இதனுடைய காஸ்ட் ரொம்ப அதிகம். குறைந்த தூரத்துக்கு தகவல் பரிமாற பயன்படும் பன்முறை ஒளியியல் வடம் விலை மலிவானவை. குறைந்த தூரத்துக்கு பயன்படுத்தோம்னா இந்த பைப்பர் ஆப்டிக் கேபிள்ல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மல்டி மோடு கேபிளை பயன்படுத்தலாம். தொலைதூரத்துக்கு பயன்படுத்தோம்னா சிங்கிள் மோடு கேபிளை பயன்படுத்தலாம். சிங்கிள் மோடு கேபிள் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம், இந்த மல்டி மோடு கேபிள் வந்து காஸ்ட் ரொம்ப குறைவு. இதுதான் இந்த பைப்பர் ஆப்டிக் கேபிளினுடைய படம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிஎஸ்என்எல் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நெட் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக என்ன இருக்கும், அந்த தரைக்கடியை அப்படியே இந்த கேபிளில் போட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒளியிலை மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து பரிமாறப்படுகிறது. அதைத்தான் இங்கே சொல்லி, இந்த பல்ஸ் ஆஃப் லைட் ஒளி துடிப்புகள் மூலமாக வந்து தகவல்கள் பரிமாறப்படுகிறது. இதில் வந்து கம்பி பயன்படுத்தப்படுவதில்லை. கம்பிக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இந்த ஒளி துடிப்புகளை தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே மாணவர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோக்சியல் கேபிள் பார்த்தா, ட்விஸ்டட் பேர் கேபிள் பார்த்தா, அடுத்தது பைப்பர் ஆப்டிக் கேபிள் பார்த்தோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது யூஎஸ்பி, யூனிவர்சல் சீரியல் பஸ். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சது தான். நம்ம ஒரு மொபைல் சார்ஜ் போடுற கூட நம்ம இப்போல்லாம் என்ன கேபிள் தான் பயன்படுத்துகிறோம், இந்த யூஎஸ்பி கேபிள் தான் பயன்படுத்துகிறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பட்டன் மொபைல் எல்லாம் இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா பின் குத்துற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கேபிள் எல்லாம் இல்லாமல் இப்போ எல்லாமே எப்படி வந்துருச்சு, எல்லாமே யூஎஸ்பி பின் வந்துருச்சு. ஓகே, யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படிங்கிற அந்த கேபிளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பி டைப்பு, சி டைப்பு அந்த மாதிரி எல்லாம் பல்வேறு வகையான அந்த யூஎஸ்பி அந்த டைப் எல்லாம் இப்போ வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டு இருக்கும், மவுஸ் இருக்கும். ஓகே, இதையெல்லாம் இணைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி கேபிள் தான், யூனிவர்சல் சீரியல் பஸ் அப்படிங்கிற கேபிளை தான் பயன்படுத்துகிறோம். ஓகே மாணவர்களே, இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது
டாங்கிள் எனப்படும் சில சிறப்பு யூஎஸ்பி வலையமைப்பு சாதனங்கள் இணைய இணைப்பை ஏற்படுத்த பயன்படுகிறது. டாங்கிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா லேப்டாப்லலாம் இன்பில்ட்டாகவே நம்மளுக்கு இணைய இணைப்பை வழங்குறதுக்கு இந்த ஒய்ஃபை அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து லேப்டாப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இதே நீங்கள் மேஜிக் அனுப்பி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் இணைய இணைப்பை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கொடுக்க முடியாது. அந்த நம்மளுடைய இணைய இணைப்பை வந்து நம்மளுடைய டெஸ்க்டாப்புக்கு வந்து என்னது பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு டாங்கிள் அப்படிங்கிற ஒரு டிவைஸை வந்து பயன்படுத்தணும். அந்த டாங்கிள்ங்கிற டிவைஸ் கூட எப்படித்தான் இருக்குங்கிற அது வந்து யூஎஸ்பியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, டாங்கிள்னா உங்களுக்கு என்னென்ன கூட கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. டாங்கிள் எனப்படும் சில சிறப்பு யூஎஸ்பி வலையமைப்பு சாதனங்கள் இணைய இணைப்பை ஏற்படுத்த பயன்படுகிறது. டாங்கிள் ஒரு சிறிய புறசாதனம். ஆமாம், டாங்கிள்ங்கிறது ஒரு சிறிய புறசாதனம் ஆகும். இது மொபைல் அலைக்கற்றை உடன் இணையும் ஒரு சிம் ஸ்லாட்டை கொண்டு இருக்கும். இது எப்படி இருக்குங்கிறா, மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த அலைக்கற்றை, ஓகே, அந்த நெட் கனெக்ஷனை வந்து நம்மளுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு வந்து பரிமாறுறதுக்காக ஒரு ஆண்டனா மாதிரி இது வந்து செயல்படும், ஒரு மோடம் மாதிரி இது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கணினி இணையத்துடன் இணைக்க மோடம் போல் செயல்படும். இது என்ன பண்ணுறது, கம்ப்யூட்டரை இணையதளத்தோடு இணைக்கிறதுக்கு இது ஒரு மோடம் போல் இது வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அந்த யூஎஸ்பி போர்ட்டுக்களை எடுத்துக்காட்டு. ஓகே பாருங்க, யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப்பு. இதுதான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென் ட்ரைவ் வடிவில் இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறேன், டாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சரி, நீங்கள் வந்து மொபைல் இருக்கக்கூடிய நெட்டை நம்மளுடைய கம்ப்யூட்டரில் பயன்படுத்தணும் அப்படின்னா லேப்டாப்லலாம் இன்பில்ட்டாகவே வந்து அந்த டிவைஸ் இருக்கும். நீங்கள் உடனே வந்து இதில் நம்மளுடைய மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் பெரும்பாலும் இருக்காது. அப்போ நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய நெட்டை நம்ம கம்ப்யூட்டரில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு வந்து இந்த டாங்கிளை பயன்படுத்தணும். அந்த டாங்கிள் என்ன பண்ணும், மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த வேலையை செய்யக்கூடியது இந்த டாங்கிள். இது வந்து ஒரு யூஎஸ்பி இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த யூஎஸ்பிக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. யூஎஸ்பியின் சமீபத்தில் பதிப்பானது யூஎஸ்பி 3.0. இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.0. இதன் தரவு பரிமாற்ற வேகம் 4.8/Gbps. ஆமாம், இது என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வேகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.85 Gbps/s. அந்த அளவுக்கு இது வந்து வேகமாக செயல்படக்கூடியது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த யூஎஸ்பி 2.0ங்கிற வெர்ஷன் 480 Mbps. அப்போ என்ன ஆகுது, இந்த 2.0க்கும் 3.0க்குள்ள அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகம். ஓகே, 2.0க்கும் 3.0க்கும் நோட் பண்ணி வச்சுங்க இதையெல்லாம். மைக்ரோ யூஎஸ்பி என்பது மொபைல் சாதனங்களை இணைப்பதற்கு பயன்படுகிறது. மொபைல் சாதனங்கள் இணைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பி டைப்பு, சி டைப்புன்னெல்லாம் நிறையா அதில் மாற்றங்கள் இருக்கிறது. யூஎஸ்பியின் சிறிய பதிப்பாகும். இது ஸ்மார்ட் போன்கள், ஜிபிஎஸ் சாதனங்கள் மற்றும் டிஜிட்டல் கேமராக்கள் போன்ற சாதனங்களை இணையத்துடன் இணைக்க இது பயன்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் ஏ, டைப் பி. இப்போ நம்ம மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் பி, டைப் சி எல்லாம் பயன்படுத்துவோம். அதே மாதிரி இது மினி யூஎஸ்பி, அதே மாதிரி மைக்ரோ யூஎஸ்பி ரொம்ப சிறிய வடிவில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் தான் அந்த யூஎஸ்பி கூட அந்த படங்கள். ஓகே, இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மாணவர்களே, தொடர் மற்றும் இணைவடங்கள், சீரியல் அண்டு பேரலல் கேபிள். இந்த யூஎஸ்பி வர்றதுக்கு முன்னாடி நாம் கம்ப்யூட்டரில் பயன்படுத்த அந்த எக்ஸ்ட்ரா, அதாவது பெரிபரல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புறக்கருவிகள் எல்லாமே எதன் மூலமாக தான் இணைக்கப்பட்டிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் அண்டு பேரலல் கேபிள் மூலமாக தான், அந்த போர்ட் மூலமாக தான் வந்து இணைக்கப்பட்டிருந்தது. சரி, அது என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சீரியல் அண்டு பேரலல் கேபிள் 1990க்கு முன்பு வரையிலான ஆண்டுகளில் ஈதர்நெட் மற்றும் யூஎஸ்பி கண்டுபிடிக்கப்படவில்லை. பாருங்க, 1990க்கு முன்பு இந்த ஈதர்நெட் கேபிள் யூஎஸ்பி எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சீரியல் அண்டு பேரலல் கேபிள் தான் அங்கே பயன்படுத்தப்பட்டது. நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம். கணினியை இணையத்துடன் இணைக்க தொடர் மற்றும் இணை வடங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. பாருங்க, அதாவது கணினியை இணையத்துடன் இணைக்கணும் அப்படின்னா அப்போ இந்த யூஎஸ்பி ஈதர்நெட்லாம் வரக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடி சீரியல் அண்டு பேரலல் கேபிள் தான் வந்து பயன்படுத்தப்பட்டது. யூஎஸ்பி உருவாக்கப்படுவதற்கு முன்னர் தொடர் தொடர்பி சீரியல் போர்ட் மற்றும் இணை தொடர்பி பேரலல் போர்ட் என்ற 2 கணினியில் பயன்படுத்தப்பட்டன. இணை தொடர்பி ஒரு நேரத்தில் 8 பிட்டுகளை அனுப்பும். அதே நேரத்தில் தொடர் தொடர்பி ஒரு நேரத்தில் 1 பிட்டு மட்டுமே அனுப்பும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டுருவேன். இணை தொடர்பி பேரலல் போர்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் 8 பிட்டுகள் அனுப்பும். அதே மாதிரி தொடர் தொடர்பி, ஆமாம், சீரியல் போர்ட் என்ன பண்ணுங்கிறான், இது வந்து ஒரு நேரத்தில் 1 பிட்டை மட்டும்தான் அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணைவடங்கள் அச்சுப்பொறி மற்றும் பிற வட்டி இயக்கிகளை கணிப்பொறி இணைக்க பயன்படுத்தப்பட்டது. இந்த இணை பேரலல் போர்ட் கேபிள் என்ன பண்ணாங்க, அதாவது பிரிண்டரை, அதே மாதிரி அந்த
ஹார்ட் டிஸ்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டரோட இணைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து சீரியல் போர்ட்டினுடைய படமும் அதே மாதிரி பேரலல் போர்ட்டினுடைய படம். ஓகே, வலது பக்கம் இருக்கிறது பேரலல் போர்ட்டு, இடது பக்கம் இருக்கிறது சீரியல் போர்ட். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க இதெல்லாம். அடுத்து மாணவர்களே, ஈதர்நெட் வடம், ஈதர்நெட் கேபிள். இன்னைக்கு அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈதர்நெட் கேபிள் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வந்து நாம் நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நாம் இந்த ஈதர்நெட் கேபிள் தான் கொடுப்போம். அதே மாதிரி இணைய வசதிகள் வந்து ஏற்படுத்துகிறோம் அப்படின்னாலும் அது எல்லாமே ஈதர்நெட் கேபிள் மூலமாக தான் வந்து கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய பிரிண்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஈதர்நெட் கேபிள் மூலமாக தான் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி அதெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. சரி, வாங்க இந்த ஈதர்நெட் கேபிள் பற்றி நாம பார்க்கலாம். இது வீடு அல்லது அலுவலகங்களில் கணினிகளை இணைக்க பயன்படும் பொதுவான வடமாகும். இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்லாம் நம்ம இணைக்கணும் அப்படின்னா அதுக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கேபிள் ஈதர்நெட் கேபிள். இந்த வடம் வலப்பகிர்வு மற்றும் இணைய அலுவலுக்காக குறும்பரப்பு வலையில் உள்ள கம்பி தொடர்பு சாதனங்களை இணைக்கிறது. இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே இந்த ஈதர்நெட் கேபிள் தான். ஓகே, ஈதர்நெட் கிராஸ் ஓவர் வடம் பூஜ்ஜியம் மோட வடங்களுக்கும் ஒரு உதாரணமாகும். ஈதர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் வடத்துக்கும் பூஜ்ஜியம் மோடங்களுக்கும் கேபிளுக்கும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இரு கணினிகள் அல்லது ஒரு வகையிலான இரண்டு வலையமைப்பு சாதனங்களையும் இணைக்க பயன்படுகிறது. இது வந்து இரண்டு கம்ப்யூட்டர் இணைச்சுக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர் இணைச்சுக்கலாம், அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கணிப்பொறி சாதனங்களை எல்லாம் இணைச்சுக்கலாம். ஆமாம், பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் பிரிண்டர் இணைச்சுக்கலாம், ஸ்கேனர் இணைச்சுக்கலாம். இதுக்கு எல்லாமே இந்த ஈதர்நெட் கேபிள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இது கணினியை இணையத்துடன் இணைக்க பயன்படுத்தப்படும் அதிநவீன ஈதர்நெட் வடமாகும். இது என்ன சொல்றான், கம்ப்யூட்டரை வந்து இணையத்தோடு இணைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அதிநவீன ஈதர்நெட் வடம் அப்படின்னு இதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். இந்த கேபிள் 10 Gbps/s மற்றும் அதற்கு மேலான வேகத்தில் வேலை செய்கிறது. இப்போதெல்லாம் குறும்பரப்பு வலையமைப்பிலிருந்து கம்பியிலா வலையமைப்பை ஏற்படுத்த ரூட்டர்கள் ஈதர்நெட் கிராஸ் ஓவர் கேபிள்களால் இணைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு கம்பியிலா வலையை ஏற்படுத்துறதுக்கெல்லாம் ரூட்டர்ஸ் எல்லாம் இதில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேபிள் தான் பார்த்தீங்கன்னா மாணவர்களே ஈதர்நெட் கேபிள். ஓகே, இது நீங்கள் லேப் வரும்போது இதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஹைடெக் லேப் நம்மளுக்கு இருக்குது. அந்த ஹைடெக் லேப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒய்ஃபைல தான் ஒவ்வொரு நோடு வந்து கனெக்ட் ஆகும். இதற்கு முன்னாடி வந்த லேப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிஸ்டம் எல்லாமே லேண்ட் கேபிள் இந்த ஈதர்நெட் கேபிள் தான் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு லேப் வரும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே மாணவர்களே, அடுத்து பார்த்தீங்கன்னா RS-232 என்பது ஒரு வகை தொடர் வடம் சீரியல் கேபிள் அப்படிங்கிற அந்த RS-232ங்கிறது ஒரு சீரியல் கேபிள் உண்டான பெயர். ஈதர்நெட் கிராஸ் ஓவர் வடங்கள் போலவே RS-232 வடமும் மோடமின்றி இரண்டு கணினிகளை இணைக்க பயன்படுகிறது. மோடம் இல்லாமல் இரண்டு கணினிகளை இணைக்க பயன்படுத்தக்கூடிய வடம் இந்த RS-232. எனவே இது பூஜ்ஜிய மோடம் வடமாகும். இந்த மோடத்தை RS-232 வடத்தை என்னங்கிறாங்க, இது ஒரு பூஜ்ஜிய மோடம் வடம். ஒரு வடம் இரண்டு சாதனங்களை ஒன்றோடொன்று நேரடியாக இணைத்தால் அது பூஜ்ஜிய மோடம். அதாவது மோடம் இல்லாமல் இரண்டு சாதனங்களை ஒன்றோடொன்று இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த கேபிளை தான் என்ன சொல்றான்னா பூஜ்ஜிய மோடம் அப்படிங்கிறான். பாருங்க, இங்க ஒரு போர்ட் இருக்குது, இங்க ஒரு போர்ட் இருக்குது. இந்த இரண்டு போர்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இரண்டு கணினிகளை நேரடியாக இணைக்கலாம். ஓகே, இந்த போர்ட்டுக்கு பேரு சீரியல் போர்ட் அப்படின்னு பேரு. இதை இணைக்கும் போது இரண்டு கணினிகள் வந்து ஒன்றோடொன்று இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கொஸ்டின் ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடியது. வலையமைப்பு வடங்களின் வகைகள் யாவை அப்படின்னு கேட்டால் நீங்கள் இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது, நோட் பண்ணிக்கங்க. இது 5 மார்க்கில் கேட்பாங்க. வலையமைப்பு வடங்களின் வகைகளை எழுதுக அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இணையச்சு வடம், அதே மாதிரி முறுக்கு இணை வடம், ஒளி இலை வடம், USB கேபிள், அதே மாதிரி தொடர் மற்றும் இணை வடங்கள், ஈதர்நெட் வடம், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த 6 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது 5 மார்க்கில் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்வியும் கூட. ஓகே மாணவர்களே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஈதர்நெட் வடமிடலின் பகுதிகள். ஆமாம், அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஈதர்நெட் வடமிடலில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கணினி வலையமைப்பு என்பது தரவு மற்றும் வளங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கணினிகள் அல்லது பிற சாதனங்களின் தொகுப்பாகும். நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் கணினி வலையமைப்புங்கிறது என்னது, தரவு மற்றும் வளங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட கணினிகள் அல்லது பிற சாதனங்களின் தொகுப்பு. ஆமாம், கணினி வலையமைப்புங்கிறது கம்ப்யூட்டர் மட்டும் இணைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது கணிப்பொறி சாதனங்களும் இணைக்கப்பட்ட ஒரு தொகுப்பை தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
கணினி வலையமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம். கணினிகளை கம்பி ஊடகம் அல்லது கம்பியில்லா ஊடகம் மூலம் வலையமைப்பில் இணைக்க முடியும். ஒரு வலையமைப்பில் கம்ப்யூட்டரை வந்து கேபிள் மூலமாக இணைக்கலாம், கேபிள் இல்லாமலேயும் இணைக்கலாம். ஒயர் மூலமாக இணைக்கலாம், ஒயர் இல்லாமையும் இணைக்கலாம். அதான் என்ன சொல்கிறான், கம்பி மூலம் இணைக்கலாம், கம்பி இல்லா அதாவது கம்பி ஊடகம் கம்பியில்லா ஊடகம் அப்படிங்கிறான். ஒயர்லெஸ் அப்படின்னு சொல்கிறான். அதை இந்த இடத்துல விளக்கிக்கிறான். இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே, பாருங்க. இதில் கம்பி இல்லாத ஊடகம் மூலம் வலையமைப்பில் இணைக்க முடியும். காப்பிடாத முறுக்கிணை கம்பிகள், காப்பிடப்பட்ட முறுக்கிணை கம்பிகள் மற்றும் ஒளியிலை வடங்கள் போன்றவை கம்பி ஊடகங்களுக்கு உதாரணம். நோட் பண்ணிக்கங்க. கம்பி ஊடகங்களுக்கு உதாரணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூடிபி, எஸ்டிபி, ஃபைபர் ஆப்டிக் கேபிள், இது எல்லாமே வந்து என்னது ஒயர்டு கேபிளுக்கு உதாரணம். ஒயர்லெஸ்க்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகச்சிவப்பு கதிர்கள், ப்ளூடூத்து, வைஃபை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பியில்லா ஊடகங்களுக்கு எடுத்துக்காட்டு. நோட் பண்ணி வச்சுங்க. கம்பியில்லா ஊடகத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன, அதே மாதிரி கம்பி ஊடகத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது, கம்பியில்லா வலையமைப்பு அதிக எண்ணிக்கையிலான சாதனங்களை, தொலைவில் உள்ள வளங்கள் மற்றும் இணையத்தை பகிர்வதை சாத்தியமாக்கிறது. ஆனால் கம்பி வலையமைப்புகள் கம்பியில்லா வலையமைப்புடன் ஒப்பிடும் பொழுது இணைய வேகம் மற்றும் அதிக பாதுகாப்பை கொடுக்கிறது. நோட் பண்ணிக்க இதெல்லாம். அதாவது கம்பியில்லா வலையமைப்பு ஒயர்லெஸ் நெட்வொர்க் வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கூட அதை நாம் கம்பி வலையமைப்புகள் கம்பியில்லா வலையமைப்போடு ஒப்பிடும்போது பாதுகாப்பு அம்சம் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வலையமைப்பு தான் அதிக பாதுகாப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த தகவல் பரிமாறக்கூடிய வேகம், இணைய வேகம் எல்லாமே இதில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வலையமைப்பில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கங்க. பெரிய பரப்பளவில் கம்பி வலையமைப்பை நிறுவுதல் மிகுந்த செலவை ஏற்படுத்தும். ஆமாம், அதிக அளவில் வந்து நம்ம வந்து பெரிய பரப்பளவில் வந்து நம்ம கம்பி வலையமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி அதிக வேகம் மற்றும் பாதுகாப்பான இணைப்புகள் தேவைப்படும் இடங்களில் கம்பி வலையமைப்புகள் இன்றும் பரவலாக பயன்படுத்துகிறது. நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும், இணைய தகவல்கள் வந்து வேகமாக செயல்படணும் அப்படின்னா அப்போ நாம் எந்த வலையமைப்பை பயன்படுத்தலாம், கம்பி வலையமைப்புகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. கம்பி இணைப்புகளை கொண்ட கணினிகள் ஈதர்நெட் அட்டைகளால் கட்டமைக்கப்பட வேண்டும். இந்த அட்டைகள் ஈதர்நெட் வடங்களுடன் பயன்படுத்தி பிற சாதனங்களுடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்பி இணைப்புகள் வந்து நாம் எதன் மூலமாக இணைக்கணுங்கிறா, கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஈதர்நெட் அட்டைகள், அதே மாதிரி ஈதர்நெட் கார்டு, நெட்வொர்க் கார்டு மூலமாக வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சுகள் மற்றும் திசைவிகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டிய கணினிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க பயன்படுத்தலாம். இந்த நெட்வொர்க், அதாவது இந்த ஈதர்நெட் கார்டை பயன்படுத்துறது மூலமாக ஒன்றுக்கு மேற்பட்ட கணினிகள் வந்து நாம் இதில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈதர்நெட் வடம் குறும்பருப்பு வலையமைப்பின் அடிப்படை கூறாகும். நோட் பண்ணிக்கங்க. இந்த லேனுடைய அடிப்படை கூறு அப்படின்னா எதை சொல்லலாம், ஈதர்நெட்டை சொல்லலாம். இங்கு RJ45 என்னும் புகழ்பெற்ற ஈதர்நெட் வடம் பயன்படுத்தப்படுகிறது. ஈதர்நெட் வடத்தில் என்ன பதிப்பு பயன்படுத்துகிறாங்கன்னா RJ45 அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அந்த ஈதர்நெட் வடம் எதன் மூலமாக இணைக்கப்படும் அப்படின்னா கனெக்டர் மூலமாக இணைக்கப்படும். அதுதான் வந்து RJ45 இணைப்பி. RJ45 என்னது, கனெக்டர் மூலமாக இணைக்கப்படும். இணைப்பு கேபிள்கள் ஆகியவை உள்ளன. RJ45 இணைப்பி பிளாஸ்டிக்கால் ஆனது. இது எதனால் ஆனதுங்கிறா, அந்த RJ45 இந்த கனெக்டரு பிளாஸ்டிக்கால் ஆனது. இது வடத்தின் இருபுறமும் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த RJ45 கனெக்டர் வந்து அந்த கேபிளினுடைய 2 பகுதியிலுமே இணைக்கப்பட்டிருக்கும். ஓகே, இது நீங்கள் கிளாஸ் வரும்போது அது உங்களுக்கு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது, வடத்தின் ஒரு முனை கணினியிலும் மற்றொரு முனையை லேன் தொடர்பிலும் இணைக்கலாம். இணைப்பு வடங்கள் 8 சிறிய கம்பிகளை கொண்டது. இந்த இணைப்பு வடங்கள் இதில் அந்த லேன் கேபிள் எத்தனை கம்பிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கம்பிகள் இருக்கும். கணினியை லேன் தொடர்புடன் இணைக்கும் போது கேபிள் வளைந்து முறுக்கப்படும் போது கம்பிகளை பாதுகாக்க இந்த பிளாஸ்டிக் உறை பயன்படுத்தப்படுகிறது. ஈதர்நெட் வடமிடல் என்பது ஈதர்நெட் வடங்களை பயன்படுத்தி கணினிகளை மற்ற சாதனங்களுடன் இணைக்கும் செயலாகும். இதெல்லாம் நோட் பண்ணிக்க. இந்த ஈதர்நெட் கேபிளிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈதர்நெட் வடங்களை பயன்படுத்தி கணினிகளை மற்ற சாதனங்களுடன் இணைக்கும் செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் மாணவர்களே. இதை உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஈதர்நெட் வடமடங்களுடைய முக்கிய பகுதிகள் யாவை அப்படின்னு 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதணும். ஓகே, ஆமாம், ஈதர்நெட் வடமடலில் 4 முக்கிய பகுதிகள் உள்ளன. அதில் என்னது, இணைப்பு வடம், RJ45 இணைப்பு, ஈதர்நெட் தொடர்பு, கிரம்பிங் கருவி அப்படின்னு இந்த 4 எழுதுனீங்க. உங்களுக்கு 2 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது மாணவர்களே,
இணைப்பு படம். ஆமா. இந்த ஈதர்நெட் வடமிடலினுடைய பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இணைப்பு படத்த பத்தி நம்ம பார்க்குறோம். இது வந்து முறுக்கப்பட்ட இணைக்கம்பிகள். ஆமா. ட்விஸ்டட் பேர் கேபிள் ஒயர் தான் இதில இடம்பெற்றிருக்கும். இதில பாருங்க, இந்த வடங்கள் பொதுவாக 8 வெவ்வேறு வண்ணங்களில் தயாரிக்கப்படுகிறது. இந்த இணைப்பு படத்த பொறுத்தவரைக்கும் இதில இருக்கக்கூடிய அந்த கேபிள் எப்படி இருக்குங்கிற அந்த ஒயரு 8 வண்ணங்களில் வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவற்றில் 4 சாலிட் நிறங்கள். ஆமா, 4 திட நிறங்கள், மற்றவை கோடிட்டுப்பட்டவை. ஸ்ட்ரிப்டு அப்படின்னு சொல்றான். 4 வந்து என்னது முழுமையான நிறத்தில் இருக்கும். அடுத்த 4 ஒயர் எப்படி இருக்குங்கிறான், 2 நிறங்கள் கலந்ததாக அதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை, வெள்ளை, பச்சை இருக்கும். அடுத்து வெள்ளை, பச்சை கலந்திருக்கும். அடுத்து ஆரஞ்சு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆரஞ்சு இருக்கும், நீலம் இருக்கும், வெள்ளை நீலம் இருக்கும், பழுப்பு மற்றும் வெள்ளை பழுப்பு இருக்கும். ஓகே, இந்த மாதிரி 8 நிறங்கள் இதில் இடம்பெற்றிருக்கும். இந்த கேபிளை பார்த்தீங்கன்னா தெரியும். பச்சை, வெள்ளை, பச்சை முழுமையாக இருக்குது. அடுத்தது பச்சை வெள்ளை சேர்ந்திருக்கும். அதே மாதிரி வெள்ளை ஆரஞ்சு, அதே மாதிரி வெள்ளை பழுப்பு, அதே மாதிரி வெள்ளை நீலம். ஓகே, இந்த மாதிரி தான் 8 கேபிள் இதில் இடம்பெற்றிருக்கும். ஓகே மாணவர்களே, இதெல்லாமே வந்து ஈதர்நெட் கேபிள். ஓகே, ஆமாம், இணைப்பு படம் முறுக்கப்பட்ட இணைக்கம்பிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த காப்பிடப்பட்ட அந்த பிளாஸ்டிக்கால் வந்து இது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து மாணவர்களே, ஈதர்நெட் வடங்கள் பொதுவாக பல்வேறு தொழில்துறை தரங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது பல்வேறு தொழில்துறை தரங்களில் வந்து இது தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் கேட் அப்படின்னா கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடியது. கேட்டகரி 3, கேட்டகரி 5, கேட்டகரி 6, கேட்டகரி 6E மற்றும் கேட்டகரி 7 அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதில் கேட்டுங்கிறது கேட்டகரி, அதனுடைய வகை என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அதனை தொடர்ந்து வரும் எண் படத்தின் பதிப்பை குறிக்கிறது. இந்த கேட்டை தொடர்ந்து வரக்கூடிய எண் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு வெர்சன், அதை சொல்லக்கூடியதான் இந்த நம்பர். ஓகே, கேட் 5, கேட் 6னா இது கேட் 5வது வெர்சன், இது 6வது வெர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சமீபத்திய பதிப்பு வேகமான வடம் என்பதை காட்டுகிறது. வடத்தின் நீளம் அதிகரிக்கும் பொழுது அதன் தகவல் பரிமாற்ற வேகம் குறைகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈதர்நெட் கேபிள் பொறுத்த வரைக்கும் குறைவான லென்த்தில் நாம் அதை வந்து பரப்பளவில் பயன்படுத்தும் போது தான் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். நாம் அந்த கேபிளினுடைய லென்த்தை நாம் அதிகரிக்க அதனுடைய தகவல் பரிமாறக்கூடிய வேகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக இருபுறமும் RJ45 இணைப்புகள் கொண்ட வடங்கள் ஈதர்நெட் வடங்கள் என குறிப்பிடப்படுகிறது. ஆமாம், ஒரு கேபிளில் 2 பக்கம் வந்து RJ45 அந்த இணைப்புகள் கனெக்டர் இருந்தால் அது வந்து ஈதர்நெட் வடம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. இது RJ45 வடங்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக ஈதர்நெட் வடங்கள் கணினியை திசைவி ரூட்டர் அல்லது சுவிட்சுகளுடன் இணைப்பதற்கு உருவாக்கப்பட்டவை. ஆமாம், இது கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட்டரோட அல்லது சுவிட்சுகளோட இணைக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேப்லலாம் அங்கே ஒரு ரூட்டர் இருக்கும். அந்த ரூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டத்தினுடைய அந்த ஈதர்நெட் கேபிள் போய் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் கேபிளும் பார்த்தீங்கன்னா இணையத்தினுடைய அந்த நெட்வொர்க் கேபிளும் போய் இந்த மோடத்தில் அந்த ரூட்டர் அல்லது மோடத்தில் போய் கனெக்ட் ஆகிருக்கும். அங்கிருந்து தான் அனைத்து கம்ப்யூட்டருக்குமே வந்து என்னாகும், அது வந்து அந்த இணைய இணைப்பை வந்து பரிமாறுகிறது. அதைத்தான் சொல்கிறேன். இந்த ஈதர்நெட் வடங்கள் பார்த்தீங்கன்னா ரூட்டர் அல்லது சுவிட்சுகளோட இணைப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாணவர்களே, RJ45 இணைப்பி. ஆமாம், அந்த கனெக்டரை பற்றி இங்கே சொல்கிறாங்க. இதை வந்து அந்த ஈதர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கனெக்டர். ஓகே, இணைப்பி அப்படின்னு சொல்கிறேன். RJ45 இணைப்பி அப்படின்னு இதையே சொல்கிறாங்க. இதையை நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய முதல் பகுதி நாம் இத்துடன் முடிச்சுக்கலாம். இந்த பாடத்தினுடைய 2வது பகுதியில் நாம் RJ45 இணைப்பை பற்றி நாம் மீண்டும் பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, நன்றி, வணக்கம்.